அண்மை செய்தி. தருமபுரி தொகுதியில் பாமக தலைவர் அன்புமணியின் மனைவி சௌமியா போட்டியிடுகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தருமபுரி தொகுதியில் பாமக தலைவர் அன்புமணியின் மனைவி சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார். சென்னை பெரம்பூரில் பாமக சார்பில் பொருளாளர் திலகபாமா போட்டியிடுகிறார். விருத்தாசலத்தில் பாமக வேட்பாளராக தமிழரசி ஆதிமூலம் போட்டி என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அதேபோல் சேலம் மேற்கு தொகுதியில் பாமக வேட்பாளராக கார்த்தி போட்டி என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதில் 3 இடங்களுக்கான வேட்பாளர்களை ஏற்கனவே பாமக முதற்கட்ட வேட்பாளர் தகவல்களாக தெரிவித்திருந்தனர். தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் போட்டியிடக்கூடிய 18 தொகுதிகளுக்கும் முழுமையான வேட்பாளர் பட்டியலை பாமக அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் சௌமியா அன்புமணி தருமபுரி தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பசுமை தாயத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணிக்கு தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது விஐபி கேண்டிடேட் போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது. பெரம்பூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் போட்டியிடுவார் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பெரம்பூர் அதிமுக கூட்டணியில் பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் திலகபாமா போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திலகபாமா பாமக பொருளாளராக இருக்கக்கூடியவர். அவர் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் மருத்துவர் தமிழரசி ஆதிமூலம் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல சேலம் மேற்கு தொகுதியில் கார்த்தி என்பவர் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்தி ஏற்கனவே சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கக்கூடியவர். பாமகவினுடைய மண்டல ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இருக்கக்கூடியவர் கார்த்தி. அவர் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில் பாடி செல்வம் என்பவர் போட்டியிடுவார் என சொல்லப்பட்டிருக்கிறது. பாமகவினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர் பாடி செல்வம். அதேபோல போலூர் சட்டமன்ற தொகுதியில் CR பாஸ்கரன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாமகவினுடைய மாநில கொள்கை விளக்க அணி செயலாளராக இருக்கக்கூடிய போலூர் சட்டமன்ற தொகுதியில் பாஸ்கரன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் வழக்கறிஞர் பாலு போட்டியிடுவார் என சொல்லப்பட்டிருக்கிறது. பாமகவினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடியவர் பாலு. மேலும் பாமகவினுடைய வழக்கறிஞர் அணியினுடைய தலைவராக இருந்தவர் பாலு. அவருக்கு திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையினுடைய தலைவராகவும் இருப்பவர் பாலு. அவருக்கு திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் வைத்தி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாமகவினுடைய மாநில இணை பொதுச் செயலாளராக இருப்பவர் வைத்தி. அவர் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் சதாசிவம் போட்டியிடுவார் என சொல்லப்பட்டிருக்கிறது. சதாசிவம் ஏற்கனவே அதே தொகுதியில் நின்று வெற்றி பெற்றவர். சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கக்கூடியவர். அவர் மாவட்ட செயலராக இருக்கிறார். சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் அவருக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் சிவக்குமாருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மயிலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தவர் சிவகுமார். பாமக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் சிவகுமார். மயிலம் தொகுதியில் அதிமுக சார்பில் CV சண்முகம் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மாற்றாக விக்கிரவாண்டி தொகுதி பாமகவிற்கு கொடுக்கப்பட்டது. பாமகவினுடைய சட்டமன்ற வேட்பாளராக சிவகுமார் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மாவட்ட செயலாளராகவும் சிவகுமார் இருக்கிறார். சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் வழக்கறிஞர் சரவணன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் மாவட்ட செயலாளராக இருக்கிறார். மயிலாடுதுறையில் சித்தமல்லி பழனிசாமி அறிவிக்கப்படுகிறார். மயிலாடுதுறை மாவட்ட செயலராக இருக்கிறார். சித்தமல்லி பழனிசாமிக்கு மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் மகேஷ்குமார் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் மாவட்ட செயலராக இருக்கிறார். ஏற்கனவே பாமகவில் அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இம்முறை உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் மகேஷ்குமார் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் செழியன் போட்டியிடுவார் என சொல்லப்பட்டிருக்கிறது. காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதி காட்டுமன்னார் கோயிலை பொறுத்த வரைக்கும் அது தனி சட்டமன்ற தொகுதியாக இருக்கிறது. அன்புச்சோழன் என்பவர் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பாமகவில் ஏற்கனவே வடிவேல் ராவணன், கணேஷ்குமார் மற்றும் KN சேகர் உள்ளிட்டோருக்கான அந்த வாய்ப்பு என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. மொத்தமாக 18 வேட்பாளர்களையும் பாமக அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே அதிமுக கூட்டணிக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் அவர்களுடைய வேட்பாளர்களை அறிவித்து வரக்கூடிய நிலையில் பாமக போட்டியிடக்கூடிய 18 தொகுதிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர்களுக்காக களமிறக்க போவது யார் யார் என்கின்ற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். முதலாவதாக சௌமியா அன்புமணி தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவார் என சொல்லப்பட்டிருக்கிறது. பசுமை தாயத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர். பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணிக்கான அந்த வாய்ப்பு என்பது தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாமகவினுடைய பொருளாளர் திலகபாமா அவருக்கு பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட இருக்கிறார். அவர் விஜய் எதிர்த்து களங்காண இருக்கிறார். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில் பாமகவிற்கு அந்த இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அங்கு பாமகவினுடைய பொருளாளர் திலகபாமா போட்டியிடுவார் என்கின்ற அறிவிப்பை பாமக தலைமை வகிக்கிறது. விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் தமிழரசி ஆதிமூலம், சேலம் மேற்கு கார்த்தி என்பவர் போட்டியிடுகிறார். அதேபோல பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில் செல்வம் என்பவர் போட்டியிடுகிறார்.
போலூர் சட்டமன்ற தொகுதியில் பாஸ்கரன் என்பவர் போட்டியிடுகிறார். திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் பாமக வழக்கறிஞர் பாலு போட்டியிடுகிறார். பாமக செய்தி தொடர்பாக இருப்பவர் பாலு. ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் வைத்தி போட்டியிடுகிறார். சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் சதாசிவம் போட்டியிடுகிறார். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் சிவகுமார் போட்டியிடுகிறார். சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் சரவணன் போட்டியிடுகிறார். மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் சித்தமல்லி பழனிசாமி போட்டியிடுகிறார். உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் மகேஷ்குமார் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் செலியன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காட்டுமன்னார் கோயில் தனி தொகுதி, அதில் அன்புச்சோழன் என்பவர் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.